ஹே ஹாய்டா மீஸ் வெல்கம் டு டிசைன் டைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஆர்ஜி லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. அதில் ஒன்லி ஃபார் ஹாட் ஸ்டாண்ட்ஸ்டா. நீங்கள் யாராச்சும் சாஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் இட். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு இது பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ பிடிக்கலன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஹாட் ஸ்டாண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா ஃப்ரெண்டா. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ்க்கும் OT7 வைப்ஸ் ஆஃப் லவ்க்கும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். சரி ஓகேடா, ரொம்ப பேசிட்டோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே லவ் ஸ்டோரியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, ஜோதா கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக திட்டி கிழிக்கிறா. பட் ஆனால் கால் பண்ணது ஜோ கிடையாது. வேறு ஏதோ பாயோட சவுண்ட் கேட்டதும் நீங்கள் கொஞ்சம் பதறி இருப்பீங்க. ஸோ அதில் இருந்தால் விட்டோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹலோ, யார் நீங்கள்? ஒயன்? ஆமாம், நான் ஒயன் தான். நீங்கள்? ஹயன், நான் ஹோபி. ஹோபி நீங்களா? ஆமாம். என்ன என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? அதுவா, உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. அப்பாவா? எப்படியும் நம்ம பேசி பழகி தானே ஆகணும். ஸோ அதனால தான் நம்பர்லாம் நான் அப்போவே வாங்கிட்டேன். ஓ சரி, ஓகே. ஆமாம், நீ ஃபோன் எடுத்தேன்னா ஹலோ சொல்கிற பழக்கம்லாம் கிடையாதா? ஸ்ட்ரைட்டாக திட்டிட வேண்டியதானா? ஐயோ ஹூபி, நான் உங்களே நினச்சி நான் திட்டல. ஆக்சுவலி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணா. அவகிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவள் தான் நினச்சி நான் உங்களை திட்டிட்டேன் ஹூபி. ஐ எம் ஸோ சாரி ஹூபி. ஓ அப்படியா, சரி. ஆமாம், என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் 2 பேரும்? அதுவா, இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு வரும்போதே சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் பையன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ ஓகே. ஆமாம், அதுக்கு நீ என்ன சொன்ன? அது வீட்டில் நடந்த விஷயத்த தான் சொன்னேன். அதான் என்னன்னு சொன்னேன்னு கேட்குறேன். டேட் போகலாம், வீட்டில் எல்லாருக்கும் ஓகே தான். பட் வந்து டேட் போய் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே. அப்போது டேட் சீக்கிரமாக போயிடலாம்ல? போகலாம். சரி, அப்போது நான் ஒரு டேட் சொல்கிறேன், அன்றைக்கி போகலாமா? ஓகே. அப்புறம் ஹோபி, சொல்லு வயன். நீங்கள் வீடு போய் ரீச் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ தான் வயன் வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நம்ம ரூமில் தான் இருக்கேன். என்ன ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன்னு சொன்னேன்? நம்ம ரூமுன்னு சொன்னீங்க. ஆமாம், ஃப்யூச்சரில் என் ரூம் உன்னோட ரூம் தானே? இல்லை, நம்ம ரூம் தானே. பட் ஹோபி, நம்ம இன்னும் டேட் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் ஓகேன்னு கன்ஃபார்ம் கூட பண்ணலையே. அதுக்குள்ளே நீங்கள்? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன், பிகாஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ என் லைஃப் பார்ட்னராக வந்தா ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீ மட்டும்தான் பாக்கி. நீ ஓகே சொல்லிட்டேன்னா இன்னும் 1 மந்த்லேயே நான் உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். என்ன வயன் ரொம்ப அமைதியாக இருக்க? அது என்ன ஷையா? இல்லை அப்போ ஷை ஆகலையா? இல்லை ஹோபி. சரி நர்வஸ் ஆகாத, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, அப்புறம் நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு ஃப்ரெண்டோட மேரேஜ் இன்றைக்கி தானே முடிஞ்சுது. ஸோ வீட்டுக்கு போய் பார்க்கணும். ஓகே. கேன் ஐ ஜாயின் வித் யூ? நானும் உன் கூட வரவான்னு கேட்டேன். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு இல்லை? பிகாஸ் எனக்கு நாளைக்கு ஃபுல் டைம் நான் ஃப்ரீ தான். அதான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு டேட் மாதிரி ஆகும்ல. ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு என்னை டேட்டு கூப்பிடுறீங்க, யூர் ரைட்? அப்படி கூட வச்சுக்கலாம். சரி ஓகே. அப்போ நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே என்னோடய டேட்டா? காலையில் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம டேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சரி வயன், நீ ரொம்ப டயர்டாக இருந்திருப்ப. ஸோ ரெஸ்ட் ஆகிடு, ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி ஹோபி.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஃபோன் கட் பண்ணியாச்சு. ஹோபிக்கு அப்படியே அந்த ஃபோனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஹோபி சொன்னதை தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு? நம்ம ரூமா? அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போலையே. சரி ஓகே, நாளைக்கு வேறு டேட்டுன்னு சொல்லியிருக்காரு, போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. இப்போது இந்த சைட் ஜோ அப்புறமேட்டு ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஜங்குக் ரூமில் ஜோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜோ உங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போது அவர் ரூமுக்கு வந்ததுமே ஜோ, என்ன ஜங்குக் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க போல், வயன்கிட்ட பேசுகிறதா இருந்தால் இவ்வளோ நேரமாடி பேசுவேன், எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணுறது. ஜோ போட்டுடா, நான் இதோ வந்துட்டேன், ஏய் சீக்கிரம் வாடி. வரேன்டா, என்னடா இவ்வளோ அவசரமாக இருக்கு? அதான் எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். என்ன தான் மேரேஜ் முன்னாடி பண்ணாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணுறது மாதிரி வருமா? அதான் வாடி சீக்கிரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ரொமான்டிக்கான அந்த ஒரு நைட் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கே, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறீங்க. 9:30 ஆகுது. 9:30 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. மா காஃபிம்மா, இருவன் இந்தா காஃபி குடி. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுச்சில் உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் யோன்ஜின் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னடா காலையிலே லேப்டாப் போட்டு கொட்டிகிட்ருக்க, காலையிலே வேலையா? ஆமாடி, என்ன பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான். சரி பண்ணு. உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்பா நியூஸ் பேப்பர் பார்த்துட்டிங்களா? இன்னும் ஒரு இது இருக்குப்பா, பாதி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து பாதி எடுத்து நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே அப்படி காஃபி குடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அட் த சேம் டைம் உங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வருது. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அப்பா ஏதோ நம்ம வீட்டுக்கு கார் ஏதோ வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஹோபி. பா ஹோபி வராரு அப்படின்னு சொல்லி, வாங்க மாப்பிள்ள வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அப்போ நீங்கள் ஹோபி என்ன காலையிலே வந்திருக்கீங்க? என்ன வயன் மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? நேற்று நைட்டு கூட கால் பண்ணி பேசினேன்ல, நம்ம 2 பேரும் இன்றைக்கி உன் ஃப்ரெண்ட் ஜோ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் உங்கள் முட்டை கண்ணை விரித்து ஜேஹோப்பை பார்க்குறீங்க. என்னாச்சு வயன்? மா சுத்தமாக மறந்துட்டேம்மா, ஜோ பார்க்க போகணும், சுத்தமாக மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இதை பார்த்ததுமே ஜேஹோப்னா சிரிப்பு தாங்க முடியல. அவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு காஃபி கூட குடிச்ச கப்போடு அப்படியே வச்சுட்டு, ஹோபி நான் ஒரு 20 மினிட்ஸில் நான் ரெடியாகி வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறீங்க. உங்களோட கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹை பன் போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து ஒரு டாப், அப்புறம் ஒரு பிளாசோ போட்டிருக்கீங்க. ஸோ இந்த கெட்டப்பில் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவர் ஸ்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜேஹோப் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு வயனோட அப்பா, என் பொண்ணும் எப்போவுமே இப்படி தான் மாப்பிள்ள, ஏதாவது பண்ணி மற்றவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா, ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவள் பண்ணுறது. நீங்கள் சொல்கிறது ஏதோ உண்மைதான், ரொம்ப க்யூட்டாக தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களே பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் என்னடா நான் மாடிக்கு குடுன்னு ஓட்டுறீங்க. ஐயோ இப்போ ரெடி ஆகணுமே அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு குடுன்னு அப்படியே நடந்து ஹோபிக்கிட்ட வந்து, ஹோபி போகலாமா? போகலாம் வயன், நீனும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு ஆண்டி சொன்னாங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேணாம் ஹோபி. சரி போகலாமா? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்லாம்ல. பரவாயில்ல ஹோபி, டைம் ஆகிடுச்சு போகணும். ஸோ அங்கே வேற வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பின்னாடியிலேருந்து உங்கள் அம்மா வந்து காது திருகுறாங்க. மாமா என்னம்மா பண்ணுற, வலிக்குதுமா விடுமா. என்ன பண்ணுற, சாப்பிடாம வெளியில் போறியா? மாமா வலிக்குதுமா விடுமா, காது வலிக்குது, வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது அப்படி இழுத்துட்டே அவங்க டைனிங் டேபிள் கூப்பிட்டு போகிறாங்கம்மா, விடுமா வலிக்குதுமா
உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காதை தேய்ச்சிட்டே உட்காருங்க. நீங்கள் பண்ணுறத பார்க்க அப்படியே ஜேஹோப் அவ்வளோ சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் பண்ணுறது ரியாக்ஷன் எல்லாமே பார்த்து அவ்வளோ அட்மையர் பண்ணியும் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பப்பி ஐஸில் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்ருக்க, சாப்பிட்டு. வேணாம்மா, நான் இப்போ தாம்மா காஃபி குடித்தேன், கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுட்டு போடி, அவ்வளோ தூரம் போகணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படி பர்ச்சேஸ்னால் நான் ஹோட்டலில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றேன். ஹோட்டலா? இவ்வளோ நாள் நீ அங்கே போய் ஹோட்டலில் தானே சாப்பிட்டுட்ருக்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டு சாப்பாடுலாம் உனக்கு நமுத்து போச்சா? அதெல்லாம் முடியாது, இப்போ நீ இதை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி உங்களை தான் அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா, வாங்க மாப்பிள்ளை நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம், நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போகிறீங்கன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு ஜேஹோப்புக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஜேஹோப்பும் பார்க்குறாங்க. ஜேஹோப் அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள், என்ன ஹோபி என்னாச்சு? இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்டுட்டு உங்கள் அம்மா, இவ்வளோ சொல்ல தெரியுதுல்ல, அப்போ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு மட்டும் என்னவா? சரிம்மா, அதான் நான் சாப்பிட்றேன்ல, ஏன்? சரி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 பேரும் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஜேஹோப்க்கு உங்கள் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி வேறு லெவலில் இருக்கு ஆண்டி, பா இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டில் தானே வந்து சாப்பிட்ணும். ஸோ அதனால் நான் எப்போ வேணாலும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேஹோப்பை உங்களை அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட பார்க்குறாரு. அந்த ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே அவருக்கே தெரியுது, நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அவர் உங்களை பார்க்குறாரு. அதனாலேயும் என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஜேஹோப்பை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே தான் நீங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க கார் கீ எடுக்க போகிறீங்க. அப்போது ஹோபி, எங்கே போகிறவன்? கார் கீ எடுக்க போகிறேன், நானும் காரில் தான் வந்தேன், நான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காருக்கு எங்கேயும் வச்சுட்டு நீங்களும் ஹோபியும் அந்த ஒரு காரில் போகிறீங்க. அந்த ஒரு டிரைவ் அவ்வளோ சைலண்டாக இருக்குது. நீங்கள் இந்த சைலண்டை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக அப்புறம் ஹோபி, ஆண்டி வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, எதுவும் கால் எதுவும் வரல, அவங்க நம்பரும் என்கிட்ட இல்லை. நினச்சேன் நீ இது கேட்பேன்னு. ஆக்சுவலி நான் தான் நம்பர் கொடுக்கல. ஏன் நம்பர் கொடுக்கல? ஆமாம், வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா என்ன தெரியுமா கேட்டாங்க, ஒயனோட நம்பர் வாங்கினியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆக்சுவலி நான் உங்கள் அப்பாட்டேருந்து நம்பர் வாங்கிட்டேன், பட் நான் தான் வீட்டில் சொன்னேன், இல்லை நான் நம்பர் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் சொன்னீங்க? ஆமாம், நம்பர் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தா ஃபுல் டைம் நீங்கள் 2 பேரும் தான் கதை பேசிகிட்ருப்பீங்க, நான் எப்போ யார்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் நானும் உங்ககிட்ட பேசணும்ல, ஆக்சுவலி ஐ எம் யுவர் ஃபியான்சி, ஸோ நானும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா அப்போ நான் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆக்வர்டா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே குனிஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் எதுவும் பேசவே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து ஜேஹோ, சரி நீ நர்வஸ் ஆகாத, எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நீ என்னோடய ஒய்ஃபாக வருவேன்னு, ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேஹோப்பை தான் பார்க்குறீங்க. அவர் அந்த சன்ஷைன் ஸ்மைல் பண்ணுறதும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஹோபி சொல்லுவேன், ஆக்சுவலி உன்னோட ஸ்மைல் மைண்டுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, இந்த ஸ்மைல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னதுமே ஹோபியோட ஃபேஸ் அப்படி தக்காளி பழம் மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அவர் அவ்வளோவா ஷை ஆகுறாரு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே திரும்பிட்டீங்க. ஐயோ என்ன வயன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு நீங்கள் அட்ரஸ் சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு வழியாக ஜங்குக் வீட்டுக்கிட்டேயும் வந்தாச்சு. இதுதான் ஹோபி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் 2 பேருமே அந்த காரை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கோட அம்மா அப்பா ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கு, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கோட வீட்டுக்கு உள்ளே போகிறீங்க. நீங்கள் வரதை பார்த்ததுமே ஜங்குக் அம்மா பார்த்துட்டாங்க. ஒயன்
நேற்று என்னடி சீக்கிரமாகவே போயிட்ட, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் ஜங்குக் கிட்ட கேட்டேன். ஜங்குக் சொன்னான், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்ட, உன்னை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்கிட்ட சொல்லலை பார்த்தியா, அப்போது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேனா, ஸோ அதான் மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? அதான் நான் இன்றைக்கி அவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிற ஒயன், கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அங்கே ஹோபி நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ஜங்குக்கோட அம்மா, ஒயன் அந்த பையனா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். அவனோட சிரிப்பே ரொம்ப அழகாக இருக்குடி. ஆமாம், அழகாக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், உனக்கு ஏற்ற மாதிரி தான் பையனை பிடிச்சிருக்க. ஆண்டி, நாங்கள் இன்னும் டேட் பண்ணணும் ஆண்டி, இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. எனக்கு என்னமோ உனக்கு இந்த பையன்தான் உனக்கு ஏற்ற பையன் தோணுதுடி. அப்படிங்கிறீங்களா? ஆமாம். அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கேன் பாரு. தம்பி வாங்க தம்பி, உள்ளே வாங்க தம்பி, உள்ளே வாங்க. லூஸு மாதிரி நானும் அவகிட்டே பேசிகிட்டே இருந்தேன். வாங்க வாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ ஏதாச்சும்? ஐயோ ஆண்டி எதுவும் வேண்டாம், நான் இப்போ தான் ஒயன் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தேன், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி. சரி தம்பி. அப்புறம் ஒயன் சொன்னான், நீ தான் ஒயனுக்கு பார்த்த பையனாமே? ஆமாம் ஆண்டி. ஒயனை உனக்கு பிடிச்சிருக்கா? ஹோபி அப்படியே உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அப்படியே ஹோபி தான் பார்க்குறீங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயன் உனக்கு? அது ஆண்டி, அது நாங்கள் இன்னும் டேட் பண்ணணும் ஆண்டி, டேட் பண்ணதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி டக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஹோபி தான் பார்க்குறீங்க? பிகாஸ் ஏன்னா ஹோபிக்கு வந்து தெரியும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் டேட்டிங் பண்ணதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கீங்க. ஸோ இப்போ இவங்க இப்படி கேட்டதுனால நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரே இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா, ஓ அப்படியாப்பா, ஆனால் உன்னை பார்த்தாலே தெரியுது கன்ஃபார்ம் ஒயனுக்கு ஏற்ற மாதிரி பையன்தான். சீக்கிரமாட்டு எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட்டுருவீங்க போல். மேபி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி சீக்கிரம், நான் ஒயனோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஆண்டி, கல்யாணம் தானே, பண்ணிட்டா போச்சு, நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்க போகிறீங்க. அப்படியா? சரி ஓகே, சந்தோஷம்ப்பா சந்தோஷம். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் சின்சியராக இருந்து கீழே பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த டைம் தான் ஜோவும் ஜங்குக்கும் அப்படின்னு நடந்து வராங்க. ஜோலாம் ரொம்ப பாவம், அவளுக்கு கால் ரொம்ப நடுங்குது, அப்படியே தத்தி நடந்து வரா. ஜங்குக் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் வேணால் தூக்கட்டுமாடி? இல்லை வேணாம், நீ இதை பார்த்தே எல்லோரும் கிண்டல் பண்ண போகிறாங்க, இதுக்கிட்ட நீ தூக்குனேன்னு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றால் வந்தது அப்படிங்கிற மாதிரி வர வழியிலேயே ஜங்குக்கை போட்டு திட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கா. ஜங்குக்குனா அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, ஜோ அப்படியே தத்தி நடந்து வரதை பார்த்துக்கிட்டு. நைட்டு பயங்கரமான வேலை பார்த்துருப்பான் போலையே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜோவை தான் பார்க்குறீங்க. ஜோவுக்கு வந்து நீங்கள் பார்க்குறதுலே புரிஞ்சு போச்சு, உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து அப்படியே கேட்ச் பண்ணிட்டா. ஐயோ இவ வேற வந்துட்டாளா, ஐயோ இனி என்னெல்லாம் கலாய்க்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிஞ்சு தலை நிமிராமல் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. ஜங்குக் நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு, ஹே ஒயன் அப்படிங்கிற மாதிரி கை நீட்டுறா. ஹே ஜங்குக், என்ன இப்போ தான் எழுப்பி வரீங்க போல், ரொம்ப வேலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி ஓப்பனாகவே கேட்டீங்க. இதை கேட்டது ஜேஹோப்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஓப்பனாக கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஐயோ ஜேஹோப் பக்கத்தில் இருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே பம்முறீங்க. இதை பார்த்ததும் ஜங்குக் அப்படியே ஷை ஆகிட்டே கீழே வராரு. கீழே வந்ததும் உங்களை தான் பார்க்குறது, உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க. அப்புறம் ஒயான், இது ஜேஹோப், எனக்கு வீட்டில் பார்த்த பையன். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே பார்க்குறாங்க. ஹாய் சார், ஐ எம் ஜேஹோப். ஹாய், ஐ எம் ஜங்குக், நான் ஜோவோட ஹஸ்பண்ட். ஓ நீங்கள் தான் ஜோவா? ஆமாம், நைட்டு நீங்கள் தான் கால் பண்ணிங்களா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கால் பண்ணி வச்சதுமே நான் தான் கால் பண்ணேன், உங்களை திட்டுறங்கிற பேரில் என்னை பயங்கரமாக திட்டா அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. நீங்கள், ஐயோ என்ன இவர் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே குனிஞ்சு கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜோ, ஏண்டி? இல்லடி, நீ நினச்சி திட்டேன். சரி விடு. இல்லை நாங்கள் எப்போவுமே அப்படி தான், பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் வந்து
ஜேஹோப் வந்து அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஜோவலாக பழகுறாங்க. ஜங்குக்கே ஜேஹோப் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறாரு, எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. பட் மற்றவங்கள மனசை கஷ்டப்படுத்தணும் அந்த மாதிரி அவர் பேசலை, ஓப்பன் டாக்காக பேசுகிறாரு. அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கும் தோணுது எனக்கு ஏற்ற பையன் இவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே தோணுது. அப்புறம் ஜேஹோப் ஒயனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட மேரேஜ் தான், ரைட்? மேபி இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஏன் அப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா? கன்ஃபார்ம் இன்னும் ஆகலை. ஏன் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் இன்னும் பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. அப்போ ஜோ அப்படியே ஒயனை தான் பார்க்குறா, என்ன இவ சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஜேஹோப்பும் ஜங்குக்கும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜோ, ஒயன் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வரியா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஆண்டி இதோ வரேன், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிவிங் ஏரியாவில் ஜேஹோப் ஜங்குக்கு அப்புறமேட்டு ஜங்குக்கோட அம்மா 3 பேர் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிச்சனில் ஒயன் அப்படி ஜோ கூட்டிகிட்டு போயிருந்துருப்பா. சொல்லிடி ஜோ, என்ன ஒரே ரொமான்ஸ் தான் போல், ரொம்ப நடக்க முடியல போல், பயங்கரமான காயமும் பார்த்தாலே தெரியுது, அங்கங்கே நிறைய ஹெக்கி மார்க்ஸ்லாம் இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏண்டி எங்களுக்குள்ளே இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான், என்ன நேற்று கொஞ்சம் ஓவராக போயிட்டான், அதான் என்னால் இன்னைக்கு நடக்க முடியல. அதான் காலையிலே தெரியுதே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ கலாய்ச்சிட்டே இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாருங்க. இன்னும் கொஞ்சம் பழகி பார்த்தா எல்லாமே தெரியும்ல, ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு தான் நீ தப்பான முடிவு எடுத்த, அதுக்கு காரணம் நான் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு காரணம் நான் தான். பட் இப்போ நீ எடுக்கிற முடிவு கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். கவலைப்படாதடி, கண்டிப்பாக நான் யோசித்து தான் முடிவெடுப்பேன். எனக்கு ஹோபியை பிடிச்சிருக்கு, அவன் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, அவன் என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. பட் அவன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் அவன் என்னை அக்செப்ட் பண்ணானா நான் ஓகே, அப்படி அவன் அக்செப்ட் பண்ணிக்கலான்னா அது என்ன நடக்குதோ அதுபடி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ தயாங் பற்றி சொல்ல போறியா? கண்டிப்பாக நான் சொல்லித்தானே ஆகணும், எவ்வளோ நாள் தான் மறைக்க முடியும்? ஸோ இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும். சரி ஓகே. எனக்கு என்னமோ ஜேஹோப் பார்த்தா ஈஸி கோயிங் பர்சன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதை நினச்சி ஃபீல் பண்ணாதடி. அப்புறம் ஜோ சொல்லுடி, தயாங் நேற்று மேரேஜுக்கு வந்திருந்தான் தானே? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? அவன் தானே க்ரூம் ப்ரைடாக இருந்தான். ஆமாடி. அப்புறம் நான் போகும்போது கூட பார்த்தேன், அவன் இங்கே இல்லை. எங்கே போயிருந்தான்? அவன் எங்கே போனால் உனக்கு என்ன? ஏன் சும்மா தாண்டி கேட்டேன். அவன் நேற்று பார்த்த பார்வையோ ஏதோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறங்கிற மாதிரி எனக்கு தோணுன மாதிரி இருந்ததுடி. இங்கே பாரு, அவன் கில்ட்டி ஆகிறதுக்கு தகுதியானவன் தான். ஸோ நீ எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்க? நீ இப்படி ஈஸியாக சொல்லிட்ட, பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடி. மயன் இப்படியெல்லாம் இருக்காது சரியா? எல்லோரும் உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. உனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, அதை லீட் பண்ணிட்டு போகிற வழியை பார், சரியா? அப்புறம் உனக்கு விஷயம் தெரியும் தானே? என்ன தயாங் இன்னும் 4 monthsல? தெரியும். சரி, கித்து எங்க? நேற்றுக்கே ஊருக்கு கிளம்பிட்டேன். என்ன நீ சொல்கிற? நேற்றுக்கே போயிட்டாளா? ஆமாம், அவளுக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கான். ஸோ அதனால் அவளும் ஹஸ்பண்டும் குழந்தையும் கூட்டிகிட்டு அவள் சீக்கிரமாக போயிட்டா. ஓ, நான் இன்றைக்கி அவளையும் பார்க்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே. அப்புறம் வயன் என்ன, இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட தானே இருப்ப?
அது ஜோ. என்னடி, மதியத்துக்கு மேலே நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோண்டி. எங்கே? டேட்டுக்கு. ஓ மேடம், டேட் போகிறீங்களா? சூப்பர் சூப்பர். அப்புறம் காலையிலே போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்த? இல்லைடி, ஒன்றை பார்த்துட்டு போகலான்னு தான். அதுவும் இல்லாமல் ஆன்ட்டிக்கிட்ட வேறு நேற்று சொல்லாமல் போயிட்டேன்னா, ஸோ ஆன்ட்டிக்கிட்ட அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரிதான். சரி சரி சரி. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஹோபி கூட நல்லா அட்டாச் ஆகிட்டாரு. ஹோபியும் ஜங்கு கூட பயங்கரமாக அட்டாச் ஆகி நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கும் ஜங்குக்குமே ஹோபி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் ஹோபிக்கும் அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்களா, அதனாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணிட்டு, ஹே ஜிமினா, என்னடா நைட்லேருந்து காலே இல்லை, எங்கே போனீங்க? தயவங்க எங்கே? ஜங்குக், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டலா? என்னடா பண்ணிகிட்ருக்கு ஹாஸ்பிட்டலில்? என்னாச்சு? தயவங்க எங்கே? தயவங்க தான்டா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். என்னாச்சுடா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஷாக் ஆகுறாங்க. இதோடு நான் இது ஒரு எபிசோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், அடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக ஓடிஸ் ஆன் வைப்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஓடிஸ் ஆன் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பிடா. பாய்டா அமீஸ், லவ் யூ, சராங்கே, பாய்.